ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் கேரளா ஸ்பெஷல் மாம்பழ புளிശ്ശേരി. நல்ல இனிப்பும் புளிப்பும் எல்லாம் சேர்ந்து வருന്ന இந்த மாம்பழ புளிശ്ശേരി ஒரு தடவை சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்ருன்னா நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவைங்களும் நீங்கள் இதே மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியுமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாம்பழ புளிശ്ശേരി செய்கிறதுக்காக 4 மாம்பழத்தை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம சாதாரணமாக மார்க்கெட்டில் வாங்க கிடைக்கிற மாங்காய் தான். ஆனால் இந்த மாம்பழ புளிശ്ശേരിக்காக எப்போவுமே நம்ம நாட்டு மாங்காய் தான் எடுக்கணும். அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இது கிடைக்கல, அதனால தான் நான் சாதாரணமாக மாம்பழம் வாங்கி இதை புளிശ്ശേരി தயார் பண்ணுறது. இப்போ மாங்காயோட தோல் இதே மாதிரி உரித்து தான் நான் எடுத்திருக்கிறேன். நம்ம கத்தி வச்சுன்னும் அது மாற்ற தேவையில்லை, இதே மாதிரி உரிச்செடுத்தால் போதும். அதுக்கப்புறமா மாம்பழம் அப்படியே ஒரு மண்சட்டியிலேக்கு மாற்றியிருக்கு, தேவையான உப்பு சேர்த்தியிருக்கு. அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதே அளவில் பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், இது வேகிறதுக்காக தண்ணியும் நான் ஊற்றியிருக்கு. அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, பாருங்கள் இவ்வளோவும் போதும். இது நமக்கு ஸ்டவ்வில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். 7 நிமிஷம் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மாம்பழம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இதனோட புளிப்பும் இனிப்பும் எல்லாம் அந்த தண்ணியிலேக்கு இறங்கி வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாம்பழ புளிശ്ശേരി. இப்போ 1/2 கப்பு தேங்காய் மிக்சியோட ஜார்லேக்கு நான் எடுத்திருக்கிறேன். இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் நமக்கு சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்க்கலாம். இதை போட்டு நல்லா ஃபைனாக நமக்கு அரைச்செடுக்கலாம். அதிகம் தண்ணி ஒன்றும் இதிலேக்கு ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சேர்த்தி தான் நான் நல்லா அரைச்செடுக்க போகிறேன். இப்போ தயிர் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு, மஞ்சள் தூளும் சீரகமும் சேர்த்தியிருக்கு. இனி நமக்கு இது நல்லா ஃபைனாக அரைச்செடுக்கலாம். பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கணும். அதிகமாக தண்ணி ஒன்றும் நான் இதிலேக்கு ஊற்றவே இல்லை. இனி நம்ம வேக வச்சு எடுத்திருந்த மாம்பழத்திலேக்கு நம்ம அரைச்செடுத்த தேங்காய் கூட்டு சேர்க்கலாம். நான் யூஸ் பண்ணியிருந்த மண்சட்டி கொஞ்சம் அந்த மாம்பழம் கொஞ்சமாக தீஞ்சு போயிடுச்சு. அது அடியில் பிடிக்கிற மாதிரி தான் இருந்த மண்சட்டி தான், நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்செடுத்த தேங்காய் கூட்டு இதிலேக்கு சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம். இது கொதிக்க விடக்கூடாது, நம்ம தயிர் இதிலேக்கு சேர்த்திருக்கு, அதனால் கொதிக்க விடக்கூடாது. இதே மாதிரி நல்ல கலர் விட்டு நல்லா சூடாக்கி எடுத்துக்கோங்க. மண்சட்டி ஆயதுனால இது சீக்கிரம் சூடாயிடும், அதனால ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணியிருக்கு. இனி இந்த மண்சட்டி நமக்கு மாற்றி இன்னொரு அடுப்பிலேக்கு வைக்கலாம். இனி நமக்கு இதிலேக்கு கடுகு தாளித்து சேர்க்கலாம். அப்போது இன்னும் 2 இன்க்ரீடியண்ட் கூட இதிலேக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. ஒரு சில இடங்களில் பூண்டு சேர்த்துடுவாங்க, அதே மாதிரி வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துடும். ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற மாங்காய் நல்ல இனிப்பான மாங்காய் தான், அதனால நான் இதிலேக்கு வெல்லம் சேர்க்கறதில்லை. நீங்கள் சேர்த்தி இருந்தால் மாங்காய் வேக வைக்கும்போது வெல்லம் சேர்க்கலாம், ஆனால் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்ல சூடாயதிலேக்கு கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா 4 சின்ன வெங்காயம் ரவுண்டில் நைஸாக கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கு. கூட வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கு. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனி நமக்கு 2 இன்க்ரீடியண்ட் இதிலேக்கு சேர்க்கலாம். அதுதான் ஒரு பிஞ்சு வெந்தயம் தூளும் 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூளும். இது நல்லா ஃப்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கரெக்டாக எடுத்திருந்தால் மாம்பழ புளிശ്ശേരിയിലേക്ക് நமக்கு இது ஊற்றலாம். கடுகு தாளித்து ஊற்றியதுக்கப்புறமா 2 நிமிஷம் அப்படியே நம்ம இது வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம நல்லா கலரி விடணும். கேரளாவிலே ஃபெஸ்டிவல்களிலெல்லாம் இதே மாதிரி மாம்பழ புளிശ്ശേരി செஞ்சு சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இது. இப்போ மாம்பழத்தின் சீசன் ஆயதுனால நமக்கு மாங்காய் வாங்கிறதுக்கு கிடைக்கும். நாட்டு மாங்காய் கிடச்சிருந்தா நீங்கள் அதே யூஸ் பண்ணணும், அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் கிடைக்காததுனால தான் நான் சாதாரணமாக மாங்காய் வாங்கி இதே மாதிரி புளிശ്ശേരി பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.